ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில் கூட நீர் எங்கள் மத்தியில் கர்த்தாவே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீண்ட ஆயுசுள்ளவராக, சமாதானக்காரனராக ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் கர்த்தாவே கிரி நடப்பித்து கொண்டிருக்கிறீங்க. இப்போது கூட என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது சங்கீதம் 91 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறது போல, உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவானா. உன்னதமானுடைய மறைவுனா என்ன? சர்வ வல்லருடைய நிழல்னா என்ன? அதுதாங்க கர்த்தருடைய சமூகம். வேதத்தில் அருமையான யோபு சொல்கிறான், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார் என்று. அப்போது பரலோகத்திலிருந்து வருகிறதான ஒரு மறைவு, அந்த மறைவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது என்னெல்லாம் ஆசீர்வாதம். வேதத்தை நீங்கள் முதலாவது எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறோம்ல, அதுதாங்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எப்போ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை அவருடைய செட்டைக்குள்ளாக, அவருடைய ரத்தத்துக்குள்ளாக மறைந்து காணப்படுகிற ஒரு மேலான ஒரு அனுபவம். பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா உன்னத பாட்டு 2 அதிகாரம் 14 வசனம் அழகாக சொல்லுது. அந்த புறா எடுத்துக்கங்க, அது மிக சாதுவான ஒரு பிராணி தான். ஆனால் அது கண்மலையின் மறைவுக்குள்ளாக, சிகரங்களின் வெடிப்புக்குள்ளாய் தங்கியிருக்கிற என் புறாவே என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த புறா பாருங்க, அது எத்தனையோ வேடனுடைய அந்த கண்ணிக்கெல்லாம் தப்புணுன்னா அந்த கண்மலைக்குள்ளாக, அந்த சிகரங்களின் வெடிப்புக்குள்ளாக போய் தங்கிருமா. அதே போல் ஏசப்பாவுடைய அந்த காயத்துக்குள்ளே நம்ம தங்குறதாங்க அந்த வெடிப்பு. அந்த வெடிப்புக்குள்ளே நம்ம உட்காரும்போது, அந்த ரத்தத்துக்குள் மறைவுக்குள்ளே நம்ம உட்காரும்போது எந்த தீங்கும் நம்மளை ஒரு நாள் தொட போகிறதில்ல. அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததோ அதே போல தான் அப்பாவுடைய ரத்தத்தினால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? மறைஞ்சி காணப்படுகிறோம். சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆண்டவராக இயேசு நமக்காய் சிந்தின ரத்தம் கர்த்தருடைய பிள்ளை அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மளை ஒரு நாள் தொட போகிறதில்ல. அதனால தான் தீங்கு நாளில் நம்முடைய கூடார மறைவுக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ முதல் காரியம், அவருடைய ரத்தத்துக்குள்ளாக நம்ம மறைந்திருக்கிறோமா? அவருடைய ரத்தம் ஆண்டவருடைய பிள்ளையை மிக அருமையாய் நம்மளை முழுவதும் பாதுகாக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக கண்மணி போல நான் உன்னை காக்கிறேன் என்றார். அப்போ உன்னை தொடுகிற என்னுடைய கண்மணி தொடுகிறான் என்று, நான் உன்னை கண்மணி போல நான் பாதுகாக்கிறேன்னா யோசித்து பாருங்க. கண் இமைகள் எப்படி மிக அழகாய் மூடி மறைக்குதோ அதே போல தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய சிறுக்குள்ளாக நம்மளை அப்படியே மூடி மறைக்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளை வீட்டில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம், சண்டை வருது. அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். சங்கீத புஸ்தகம் 31 அதிகாரம் 20 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் நாவுகளின் சண்டைக்கும் உம்முடைய கூடார மறைவில் என்னை மறைத்து ஒழித்து கொள்ளும், சமூகத்தின் மறைவில் என்னை மறைத்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். யோசிங்க, நம்ம இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளை வேலைக்கு போகிறோம், வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம், எத்தனையோ மனுஷனுடைய அகங்காரம். அப்போ அந்த அகங்காரத்துக்கு நம்ம மறைஞ்சு காணப்படணும்னா அவருடைய அருமையான சமூகம் நம்மளை அப்படியே மறைக்கணுங்க. அது மட்டும் இல்லை, நாவுகளின் சண்டை, வீட்டில் அப்பப்போ உண்டாகிற சண்டை, வெளியில் போகும்போது உண்டாகிற அந்த சண்டைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய அந்த அருமையான செட்டைக்குள்ளே நம்ம மறைஞ்சிருந்தால் தான், அவருடைய அருமையான சிறுக்குள்ளே நம்ம மறைஞ்சிட்டோம்னா கர்த்தர் அந்த கால நேரத்திலேயே விசேஷத்த ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யோசித்து பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ விக்கனங்கள் காணப்படுது. அந்த விக்கனங்களுக்கெல்லாம் நம்ம அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம மறைஞ்சு அவருடைய செட்டைக்குள்ள காணப்பட வேண்டும். சங்கீதம் 57 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள என்னை மறைத்து கொள்ளும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளை அவருடைய மறைவுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மளை எந்த தீங்கும் ஒரு நாள் தொட போறதில்ல. கோழி எடுத்துக்கங்க, அந்த கோழி என்ன செய்து பாருங்களேன், அந்த தாய் கோழி தன்னுடைய சின்ன சின்ன குஞ்சுகளை ஒரு சின்ன சத்தம் கொடுக்குது, பார்க்குது, கண்ணை திறந்து அது என்ன பார்க்குது பார்த்தீங்கன்னா, கழுக பார்க்குது, தூர இடத்துல இருந்து வருகிற ஆபத்தை
பார்க்குது. உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த குட்டி கோழி குஞ்சுகளாக என்ன செய்யுது, அந்த செட்டைக்குள்ள தெய்வ பிள்ளையை நம்மையும் கூட அவருடைய செட்டைக்குள்ள தேவன் அந்த அருமையான தாய் கோழியை போல அழகாக மறைச்சிக்கிறார். வல்லாத பிசாசு வேடன் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், தன்னுடைய அருமையான மறைவுக்குள்ள மறைத்து காத்துக்கொள்றாராம். எவ்வளவு அருமையான வேத வசனம். தெய்வ பிள்ளையை நத்தை கரைந்து போவது போல என்று நம்ம பைபிள்ல சங்கீத புஸ்தகத்துல 58ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அந்த நத்தை ரொம்ப அது என்ன செய்யுமா, சின்ன ஒன்று, அது கரைந்து போகிறதாம். ஆனா அதுக்கு மேல ஒரு அழகான ஒரு ஓடு இருக்குது. அப்ப அந்த ஓடு என்ன செய்யுதா, அந்த நத்தையை பாதுகாக்குது. அதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் அருமையான அவருடைய ரத்தத்துக்குள்ள அவருடைய மறைவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்து நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளை ஒருவேளை அந்த நத்தைக்குள்ளே அது தன் ஜீவனை விடுவது போல நம்முடைய ஜீவனு கூட அவருடைய அருமையான அந்த ஓட்டுக்குள்ள அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய மறைவுக்குள்ள நம்ம காணப்படுகிறோமா. வேதத்துல கொலைசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, என் ஜீவன் உம்முடைய மறைவுல மறைந்திருக்கிறது என்று சொல்லி, அவரோடு மறைந்திருக்கிறது என்று சொல்லி. எப்போ மறைக்கிறோம்? வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஞானஸ்தான சத்தியம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்துதான் ஆண்டவர் விசேஷமாய் வெளியே கொண்டு வருகிறார். எகிப்தின் அடிமைத்தனம் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பின்தொடரல. அப்ப பாவம் நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, மூட பார்க்குது. நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனா பாவத்துக்கு நீ ஜெயிக்கணும்னா கட்டாயம் செங்கடல் பிளந்து நீ வெளியே வர வேண்டும். அது செங்கடல் தான் அந்த ஞானஸ்தான சத்தியம். நோவா காலத்துல கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சான். அந்த கிருபை கிடைத்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறா, ஒரு பேழையை உண்டு பண்ணு, நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, நீ உன் வீட்டாரும் அந்த பேழைக்குள்ள காக்கப்பட வேண்டும் என்றுதான் அந்த பேழையை கர்த்தர் என்ன செய்தா, உண்டு பண்ண வச்சார். உலகமெல்லாம் அழியுது, ஆனா நோவா குடும்பமோ அந்த பேழைக்குள்ள பாதுகாக்கப்படுறாங்க. அதே போலதான் கர்த்தர் என்ன செய்கிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, சிலராகி 8 பேர் பேழைக்குள்ள காக்கப்பட்டது போல நம்மளையும் அவருடைய அருமையான அந்த சிறுகுழாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். உலகம் அழியுங்க, உலகத்தின் மக்கள் எல்லாம் அந்த உலகத்துல வாழ்றாங்க, கொஞ்ச நாள்ல அவங்க மறிக்கிறாங்க. ஆனா இயேசுப்பா பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நம்ம மறித்தாலும் வேதம் அழகா சொல்லுது, 2ஆம் மரணம் நம்மளை ஒரு நாள் ஆட்கொள்ள போறதில்ல, மேற்கொள்ள போறதில்ல. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுறோம். 1000 வருஷ அரசாட்சியில அவரோடு உட்கார்ற ஒரு பாக்கியம் கிடைக்குது. எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. தெய்வ பிள்ளையே, அப்ப அந்த பேழைக்குள்ள இன்னும் நீ வராம இருப்பாய். ஆனால் தெய்வ பிள்ளையே, உன் நிலைமை பரிதாபம். ஆகவே இன்றைக்காகிலும் மனம் திரும்பி அப்பா அந்த பேழையின் அனுபவத்துக்குள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்க சொல்வீர்களானால் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட எல்லா தீங்குக்கும் உங்களை தேவன் விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் ஜீவியத்துல கர்த்தருடைய மறைவுக்குள்ளாய் இருக்கிறாயா, உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாய் இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, புறாவை போல அந்த கண்மலை மறைவுக்குள்ளாய் உன்னை மறைத்து காக்கும்படி உன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாயா? ஒருவேளை நீ சுயமாய் உன் வாழ்க்கையில நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் பொல்லாத சத்துரு அவன் மேல பலவிதமான போராட்டங்கள் அக்கினி ஆஸ்திரங்களை ஏய்வான். ஆனா உன் வாழ்க்கையில சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்து கொள்ளும் போது உன் ஜீவியத்துல பொல்லாத பிசாசோடு நீ எதிர்த்து நிற்க முடியும். தேவன் உன்னை எல்லா தீங்குக்கும் தேவன் உன்னை விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். வசனத்துக்குள்ளாய் இருக்கிறாயா? இந்த நேரத்தில் ஆண்டவர் கரத்துல நம்மை அர்ப்பணிக்க போறப்பா, நீர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துங்கப்பா, என்னை உடைய கூடார மறைவுக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளும் ராஜா, உடைய செட்டைக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளும்படி நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் கர்த்தர் உன்னை மேலான ஒரு ஆசீர்வாதத்தின் மத்தியில உன்னை தேவன் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ரூத் ஒருவேளை மோவாப் தேசத்திலே இருந்திருப்பாள், ஆனால் அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. ஆனா எப்போ பெத்லெஹேமுக்கு வராளோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மிக அழகாய் போவாஸ் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளை இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான ஒரு பலன் உண்டு என்று. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட ஒரு நிறைவான ஒரு பலன் வர வேண்டுமானால் அவருடைய செட்டுக்குள்ள வந்துருங்க, அவருடைய கூடாரத்துக்குள்ள வந்துருங்க. அவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை நீங்க உண்டு ஆண்டவருடைய பிள்ளையை நீங்க விசேஷித்த நன்மையினால திருப்தியாக ஆரம்பிப்பீர்களானால் உங்களையும் கூட கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையை, அந்த நாளில பார்வோனுடைய சட்டம் குறிப்பாக 2 வயதில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அழிப்பதற்கு, ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு. ஆனா வேதம் அழகா சொல்லுதுங்க, அந்த தாய், மோசையினுடைய தாய் என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த குழந்தைய 3 மாதம் வரையிலும் ஒளித்து மறைத்து பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவால மறைக்க முடியல. அப்பொழுதும் விசுவாசத்தோடு ஒரு நாணல் பெட்டி செய்து விசுவாசமா அந்த நதியில விடுறாங்க. பார்வோனின் குமாரத்தி அந்த குழந்தையை பார்த்து அதன் மேல இரக்கம் வைத்து அந்த குழந்தைய எந்த இடத்துல சட்டம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்திலேயே அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த பார்வோன் பார்த்திருப்பான் இந்த குழந்தை வளர்கிறத. ஆம் தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு கூட
எத்தனையோ சட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் மறைந்து, தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டைக்குள்ள மறைந்து, வேத வசனத்துக்குள்ளாய் உன் வாழ்க்கையை மறைத்து ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் தன்னுடைய அருமையான மறைவுக்குள்ள உன்னை கர்த்தர் மறைக்க வல்லவர். தேவ பிள்ளையை உன் ஜீவியத்தில் கூட பொல்லாத இந்த பூமியில காணப்படுகிற எந்த போராட்டமும் உன்னை தொடாதபடி தேவன் அவருடைய வார்த்தையின்படி தேவன் உன்னை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கையிலிருந்து யாருமே நம்மளை பறிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையை அவருடைய கரம், அருமையான ஆசீர்வாதத்தின் கரம் இந்த நாளில் உன் மத்தியில் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கையில் நம்ம அர்ப்பணிக்க போறோம். ராஜாதி ராஜாவுடைய இந்த கரம் இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் விசேஷமாய் வெளிப்படுகிற அப்படினால தேவனுடைய வல்லமைக்குள்ளாய் நம்மை அர்ப்பணிக்க போறோம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையை தேவனுடைய ஆசீர்வதிக்க தன்னுடைய அருமையான கரத்தை மேல வைக்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கும் அன்பின் இயேசுப்பா, இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட உமது வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உமது ஆளுகையின் கையில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, ராஜாதி ராஜாவே, இதுவரையிலும் ராஜா ஒருவேளை சுயமாய் ஓடிக்கொண்டிருப்பார்களானால் உம்மில் நிலைத்திருக்க, உம்முடைய செட்டைக்குள் மறைந்திருக்க ஆண்டவரை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது ஆளுகையின் கையில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் 83 அதிகாரத்தில் உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாய் இருக்கிற அந்த தகப்பனை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அழிப்பதற்கு, அவங்களுடைய பேரை அழிப்பதற்கு, ஒரு கூட்டமாய் இராதபடி அழிப்பதற்கு பலவிதமான திட்டங்களை போட்ட ஒவ்வொரு ஜாதிகளை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஜாதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல இன்னைக்கு மது பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் கர்த்தாவே அந்த திட்டங்களுக்கு கர்த்தாவே தகப்பனே முன்பாக ஆண்டவரே மது பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க மது சட்டையின் மறைவுக்குள்ள நீர் மறைத்து நீர் பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. உமது ரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் குடும்பங்களில் காணப்படுகிற பலவிதமான போராட்டங்கள், நாவுகளின் சண்டைகள், ஆண்டவரை குடும்பங்களில் காணப்படுகிற ஆண்டவரை பலவிதமான கண்ணீர் பாதைகள், இவைகளுக்கு உமது பிள்ளைகளை நீர் விலக்கி மீட்பீராக ராஜா. இந்த நாளிலும் கூட தகப்பனை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா தகப்பனை உமது கரத்தின் நிழலினால மறைத்து ராஜா உமது வேத வசனங்களை பிள்ளைகளுடைய நாவல வைத்து தைரியமாய் உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் வேலை இப்பொழுது வந்து இறங்கும்படியான ஜெபிக்கிற தகப்பனே உம்முடைய வேத வசனம் இந்த நேரத்தில் தகப்பனே விசேஷமா எங்கள் மத்தியில் விடுதலையோடு புறப்பட்டு வருகிறபடினால அப்பா உமது பிள்ளைகளை குறித்து நீ நினைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது ஆளுகையின் கரத்துக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பீராக. எல்லா துதியான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.